எனக்கு தெரிஞ்சு பல லட்சங்கள் வந்து அவங்க மொபிலைஸ் பண்ணிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். விஷுவல் எஃபெக்ட்னு பார்த்தா விஜய் மாநாடு வந்து மதுரையில பெரிய சக்சஸா இருக்கும். பணம் நெறைய செலவு பண்றாங்க. அது எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்னு வேற சொல்றீங்க. பணம் எங்கிருந்து வருது? உண்மையிலே தெரியலங்க. அதாவது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கிறிஸ்டின் மிஷனரிலாம் சப்போர்ட் பண்ணுது. பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஃபண்டிங் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது பிராக்டிகலா நமக்கு அது தெரியாது. தலைமையில இருந்து பணம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா மதுரை லோக்கல் பணம் இல்ல. அது நல்லா தெரியுது. ஏன்னா லோக்கல்ல அப்படி செலவு பண்ணக்கூடியவங்க எல்லாருமே நம்மளோட பழைய செட்டுகள் தான். எல்லாரும் நம்மகிட்ட பேச்சுவார்த்தையில இருக்காங்க, தொடர்புல இருக்காங்க. அவ்வளவு ஒரு கோடி ரூபாய வந்து திடீர்னு புதுசாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல நம்பி செலவு பண்ண மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் செலவு பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட லிமிடேஷன் இருக்கு. அவங்க எல்லாமே அநேகமா வீட்டுல தான் வாங்கி செலவு பண்ணணும். அப்போ அவங்க சக்தியை மீறி எல்லாம் அவங்களால செலவு பண்ண முடியாது. இந்த மாநாட்டு செலவு என்பது வந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபா வருங்க. சாதாரண விஷயம் இல்ல. பெரிய திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலான ஒரு செலவு அங்க தெரியுது. அப்படின்னா வேற எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.